அக்குப்ரெஷர் முறையை உபயோகித்து எப்படி மலச்சிக்கலை தீர்க்கலாம்? இதுக்குன்னு சில புள்ளிகள் இருக்கு. கை, இந்த கையில ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேரும் போது இப்படி வைத்து கொண்டோமானால் இங்க ஒரு கோடு தெரியுது. அதாவது ஆள்காட்டி விரலினுடைய எலும்பின் கடைசி பகுதி, இந்த பகுதியில ஒரு புள்ளி இருக்கு. இந்த புள்ளியை பெயர் LI4. LIன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடலினுடைய 4வது புள்ளி இது. இந்த பெருங்குடலினுடைய 4வது பகுதி அது அப்படின்னு சொல்றதுக்கு வர LI4ன்னு சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இனிமே இது மிக முக்கியமான புள்ளி. LI4ன்றது மிக மிக முக்கியமான புள்ளி. இந்த ஒரு புள்ளியை அழுத்துறதுனால நமக்கு பல தொல்லைகள் தீரும். எப்படி அழுத்தணும்? இந்த மாதிரி கையை வச்சுட்டு இந்த கட்டை விரல் இந்த இடத்துல அழுத்தணும். எல்லாரும் வச்சு பார்க்கலாம். இது தசையில அழுத்தம் கொடுக்க கூடாது. ஆள்காட்டி விரலினுடைய எலும்பின் கடைசி பகுதியில அழுத்தம் கொடுக்கணும். நல்லா பிரஸ் பண்ணி பாருங்க. இங்கிருந்து இது வரலாம் வரிசையா அப்படி பிரஸ் பண்ணிட்டே வரணும். பிரஸ் பண்ணிட்டே வரும்போது ஒரு புள்ளியில கொஞ்சம் வலி அதிகமாக இருக்கும். அதுவும் முக்கியமா மலச்சிக்கல் இருப்பவர்களுக்கு, வாயு தொல்லை இருப்பவர்களுக்கு, வயிற்றுல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த இடத்துல வலி இருக்கும். இந்த புள்ளியை நன்றாக பார்த்து கொள்ளணும். ஏன்னா மிகவும் முக்கியமான புள்ளி. பிரஸ், ரிலீஸ். நல்ல வலி இருக்கும். கேஸ் ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த இடத்துல வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். பிரஸ், ரிலீஸ். ஒரு செகண்ட் பிரஸ் பண்ணணும், அடுத்த செகண்ட் ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி கையை வச்சுக்கும் போது கரெக்டா அந்த கட்டை விரலானது அந்த இடத்துல வரும். பிரஸ் ரிலீஸ் அது மாதிரி ஒரு 14 டைம்ஸ், 14 முறைகள் பிரஸ் ரிலீஸ். நிதானமாக பிரஸ் ரிலீஸ் 14 முறைகள் செய்யணும். அதே மாதிரியே கையை மாற்றிக்கொண்டு இந்த கையில ஆள்காட்டி விரலினுடைய கடைசியில எந்த புள்ளியில, சில பேர் எல்லாருக்குமே ஒரே புள்ளியில வலி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசப்படும். கொஞ்சம் முன்ன பின்ன எங்கேயாவது ஒரு இடத்துல வலி இருக்கும். எந்த இடம் வலிக்கிறதோ அந்த இடம் தான் கரெக்டான புள்ளி. சோ பிரஸ் ரிலீஸ் அந்த கையில ஒரு 14 முறை செய்துட்டோம். இந்த கையில ஒரு 14 முறை செய்யணும். பெயின் கில்லருக்கு பதிலா பெயின் ரிலீவிங் பாயிண்ட் இது. இந்த புள்ளியை பிரஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர கம்ப்ளெக்ஷன், எந்த ஃபேர்னஸ் கிரீமும் போட வேண்டாம். டெய்லி இதை பிரஸ் பண்ணா போறோம், கம்ப்ளெக்ஷன் கூட ஃபேர் ஆகும். எனி ஸ்கின் ப்ராப்ளம், நார்மலா ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் எந்த ஒரு சிஸ்டம்ல போனாலும் ரொம்ப நாள் ஆகும். மருந்துகள் உபயோகித்தாலும் ரொம்ப நாள் ஆகும், எந்த சிஸ்டம் போனாலும் ரொம்ப நாள் ஆகும். அதற்கு பதிலாக ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் இதே புள்ளி தான்.